இங்க சடனா ஒரு நாள் உக்ரைனிய மக்கள்லாம் யூரோப்ல வந்து குடியேறலாம்னு சொன்னதும், அந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பிரசிடென்ட் மட்டும் அங்க வரதுக்கு முன்னாடி அந்த நாட்டுல இருக்கிற கடைசி ஃபிளைட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிருது. அதனால இவரு மட்டும் அங்கேயே தனியா மாட்டிக்கிறாரு. இப்ப பிரசிடென்ட் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப சூப்பர் மார்க்கெட்லாம் ஓப்பன்ல இருக்குது. ஆனா வாங்குற பொருளுக்கு காசு வாங்கி போடுறதுக்கு கூட யாரும் இல்லாததுனால இவரே வாங்கின பொருள் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கான காசு மட்டும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. இப்ப பொருள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ லேடிஸோட சவுண்ட் கேட்டதும் பிரசிடென்ட் செம்ம குஜாலாகி ஆனா கிட்ட போய் பார்த்தோம் தான் தெரியுது அது வெறும் ஹாலோகிராம் தான்ங்கிறது. இப்ப ரோட கிராஸ் பண்ணும்போது ரெட் சிக்னல் விழுந்துருச்சுனா கூட யாருமே இல்ல அப்புறம்டா ரூல்ஸ் எப்படின்னு அதை மீறாம கிரீன் சிக்னல் விழுகிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணி ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சில மாசம் கடந்து போனது இவருக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருது. அப்ப இவர் என்னதான் தனிமையில இருந்தாலுமே இவரோட வேலையை மட்டும் கரெக்டா பார்த்து முடிச்சுட்டு அவரோட ஆபீஸ்க்கு தினம் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு கரெக்டா கிளம்பி போயிடுறாரு. இப்ப எப்பவும் போல ஒரு நாள் ஆபீஸ்க்கு போனதும் சடனா யாரோ கால் பண்றாங்க. உடனே அறக்க பறக்க ஆபீஸ்க்குள்ள போய் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாத்து முயலெல்லாம் துரத்தி விட்டு கால் அட்டன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து கால் பண்ணி சமீபமா உங்க நாட்டுல எந்த ஒரு குற்றமும் நடக்கல, அது மட்டும் இல்ல பொல்யூஷனும் வைரஸும் உங்க நாட்டுல 0% இருக்கிறதுனால உங்க நாட்டு இந்த உலகத்தோட சிறந்த நாடா தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொன்னதும் பிரசிடென்ட் செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு.